மேம் எல்லாருக்கும் இப்போ பணம் தான் மேம் தேவை. பணம் வந்தாலே எல்லாமே பின்னாடியே வரும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி உள்ள என்டர் ஆயிட்டா அஷ்டலட்சுமியும் வந்துருவாங்க. கண்டிப்பா. மகாலட்சுமி உள்ள வர்றதுக்கு என்ன பொருள் வைக்கணும் வாசல் காலில் சொல்லுங்க மேம். இங்கே வந்து சுகர் பேஷண்ட்டு, வந்து கிட்னி பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட், நிறைய பேஷண்ட் இங்கே வந்து குணமாகறாங்க அப்படின்னா சகல செல்வங்களும் 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அத்தனையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழணும். அதான் மேம் மெயின். அதுக்கு நம்ம நிலவாசல்ல ஒரு முடிச்சு, ஐஸ்வர்யம் பொருந்திய தெய்வீக ஆற்றல் பொருந்திய ஒரு முடிச்சு கட்ட போறோம். அது இது எல்லாருமே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃபிளாட் சிஸ்டம்ல இருந்தாலும் சரி, அப்போ நம்ம வாசல்ல இது கட்டிக்கலாம். ஸோ வீட்டில் எல்லா சகல செல்வங்களும் வர்றதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். தவற விடாம இன்னைக்கு எல்லாரும் செய்யுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து சுகர் பேஷண்ட்டு, வந்து கிட்னி பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட், நிறைய பேஷண்ட் இங்கே வந்து குணமாகறாங்க அப்படின்னா எங்கள் நித்யா மேம் கிட்ட வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மருந்தை ஒரு வாட்டி பூஜை பண்ணி சித்தர்களை வழிபாடு பண்ணி தான் உங்களுக்கு அந்த மெடிசன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒன்றே ஒன்று மெடிசன் கொடுக்கும்போதே ஒரு கோவிலும் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிடுவீங்க அப்படின்னு. இந்த மெடிசனும் அந்த கோயிலும் சேர்ந்து தான் சீக்கிரமாக இங்கே வர்ற பேஷண்ட் எல்லாம் குணமாகறாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். நம்ம நிறைய ஆன்மீகம் மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, தேவைப்படுற ஒன்று பணம். ஏன் பணம் நம்மளுக்கு வந்து தடங்கல் ஆகிட்டுருக்கு? ஏன் பணம் நம்ம கைக்கு வரல? கொடுத்த பணம் வரல. பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், கடை வச்சுருக்கேன், எல்லாம் போய் பண்ணியும் பணம் கைக்கு வரமாட்டேன்தே அப்படின்னா அதுக்கு வாசக்காலில் ஒன்று வைக்கணுமா, ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்கிறாங்க மேமு. இப்போ உங்கள் மூலிமா தான் நானும் அதை கேட்டு வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்க போகிறேன். வாங்க மேமையே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம் எல்லாருக்கும் இப்போ பணம் தான் மேம் தேவை. பணம் வந்தாலே எல்லாமே பின்னாடியே வரும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி உள்ள என்டர் ஆயிட்டா அஷ்டலட்சுமியும் வந்துருவாங்க. கண்டிப்பா. மகாலட்சுமி உள்ள வர்றதுக்கு என்ன பொருள் வைக்கணும் வாசல் காலில் சொல்லுங்க மேம். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி சகல செல்வங்களும் 16 செல்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அத்தனையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழணும். அதான் மேம் மெயின். அதுக்கு நம்ம நிலவாசல்ல ஒரு முடிச்சு, ஐஸ்வர்யம் பொருந்திய தெய்வீக ஆற்றல் பொருந்திய ஒரு முடிச்சு கட்ட போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோடைய கனவும் அதுதான். அந்த நிலவாசல் வைக்கிறதே ஒரு பெரிய விசேஷமா கொண்டாடுவோம் இல்லைங்களா. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போட்டுட்டு நிலவாசல் வைக்கிறதுனே தனியா ஒரு நாள் பார்த்து அதுக்குன்னே பூஜை செய்வாங்க. நிலவாசலுக்கு பூஜை செஞ்சு நிலவாசல் வைக்கிறதுக்கு முன்னாடி பூமியில சில பொருட்களை வச்சு அதுக்கு மேல நிலவாசல், அதெல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்கல்ல மேம். ஒரு வீடுன்றது தலைமுறையா நம்ம வம்சா வழியா வரக்கூடிய ஒரு விஷயம். நிலவாசல்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு வீட்டுக்கு. ஐஸ்வர்யம், அதாவது நல்லதோ கெட்டதோ அந்த வாசலை தாண்டி தான் உள்ள வரணும். அப்ப அந்த வாசல்ன்றது வீட்டுக்கு வந்து ஒரு காவல் மாதிரி. எல்லா வீட்டுக்குமே குலதெய்வம் நிலவாசல்ல இருக்கும். அப்போ நம்ம அந்த நிலவாசல் வைக்கிறதுக்கு முன்னாடி சில ஐஸ்வர்யம் பொருந்திய, ஆன்மீகம் பொருந்திய, இறையருள் நிறைந்த சில பொருட்களை பூமியில வச்சுட்டு அதுக்கு மேலதான் நிலவாசல் வைப்பாங்க. நவதானியங்கள் வைப்பாங்க. முதல்ல முக்கியமானது நவதானியங்கள் வைப்பாங்க. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, காசுகள் போடுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சக்திக்கு ஏத்த மாதிரி வெள்ளி நாணயங்கள் வைப்பாங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட காயின் வாங்கி சண்டை போட்டு வாங்குவாங்க. வாங்கி அந்த காயினை வைப்பாங்க. அந்த காயின்லாம் வச்சுட்டு சில கோயில இருந்து கொண்டு வந்த மங்கள பொருட்கள், சில பூஜை செய்த தகடுகள் எல்லாமே வச்சு நல்லா பூஜை செய்து அதுக்கு மேல நிலவாசல வைப்பாங்க. காலப்போக்குல இப்ப இது எல்லாமே மாறிடுச்சு. அது செய்யறதுக்கும் நேரம் இல்ல. கட்டடம் எல்லாம் கட்டி பாதி இருக்கும் போது நிலவாசல் ரெடி ஆகி வந்துடுச்சா, இன்னைக்கு வச்சிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. வச்சிருங்க, நேரம். அதனாலதான் மேம் அப்ப கட்டின வீடெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தொட்டு அந்த 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த வீடு அப்படியே இருக்குல்ல. சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த ஒரு ஒற்றுமை குடும்பத்துல இருந்துச்சு. அது குடும்பத்துன்னு பார்த்தோம்னாவே ஒரு பாசமா எல்லாரும் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாறிட்டே வருது. எல்லாம் ஸ்பீடா காட்டி 3 monthsல பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங்கே வந்துருது. இப்போ அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பிளாட் சிஸ்டம் இருக்கு. எப்போ அந்த நிலவாசல் அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு.
அப்பெல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆமா மேம் ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கு. கட்ட பார்த்து பார்த்து செய்வாங்க. ம். ஸோ இப்போ அந்த நிலவாசல்ல நம்ம சில விஷயங்கள் வைப்பதன் மூலியமாக வீட்ல திரும்பவும் அந்த ஐஸ்வர்யம் நிலைக்கும். ம். மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வர்றதுக்கு, நல்லது நடக்கிறதுக்கு நம்ம நிலவாசல்ல வைக்க வேண்டிய சில மங்கள பொருட்களை நான் சொல்றேன். இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செஞ்சா நல்லது. ம். நல்ல நாள் பார்த்துடணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது நல்லது. கரிநாள் இல்லாத செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்ம செய்யணும். முதல்ல நம்ம நவ தானியங்கள் எடுத்துக்கணும் மேம். ஸோ நவ தானியங்கள் எடுத்துட்டு வலம்புரி சங்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டோட செல்வம் ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு பாலசங்கு வலம்புரி சங்கு சின்னதா வாங்கி வச்சிடணும். அதே மாதிரி இடம்புரி சங்கு இதுவும் சின்னதா வாங்கி வச்சிடணும். நமக்கு வரக்கூடிய இடர்களை எல்லாமே போக்கக்கூடியது இடம்புரி சங்கு. ஸோ இது ரெண்டுமே வைக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம். ஸோ நம்மளால என்ன சைஸ்க்கு முடியுமோ அந்த வெள்ளி நாணயம் வச்சு நல்லா ஒரு சிவப்பு நிற துணியில முடிச்சு கட்டிடணும். ஸோ கட்டிட்டு இது பூஜை அறையில் ஒரு நாள் அப்படியே நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டி நல்ல ஒரு நாள் முழுவதும், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வச்சு இது ப்ரேயர் பண்றது அவ்வளோ நல்லது. நம்ம மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, படிப்பு நல்லா வர்றதுக்கு, நம்ம தொழில் மேம்பாடு அடையிறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு இறைவனை நல்லா வேண்டிக்கணும். அந்த முடிச்சு ஒரு நாள் இருக்கட்டும். அடுத்த நாள் காலையிலே இந்த சூரிய உதயம் ஆன பிறகு நல்லா நம்ம முழுவதுமாக குளிச்சுட்டு இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த முடிச்சை எடுத்துட்டு போய் வாசல்ல கட்டிடணும். ஸோ இது நம்ம காயின்லாம் வச்சிருக்கோம், கொஞ்சம் சேஃப்டியா உள்பக்கமாக காட்டலாம். பார்க்கறதுக்கு வெளியில தெரியணும். சிலர் வந்து ஃப்ரண்ட்ல கேட் வச்சிருப்பாங்க, அதுக்கு உள்பக்கமாக கட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் அப்போ நல்ல நாளா பார்த்து இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து காலை நேரத்துல நம்ம கட்டிடணும். இது ரொம்ப முக்கியமானது. 48 நாட்களுக்கு ஒரு முறை இது நம்ம தானியத்தை மட்டும் எடுத்துட்டு தானியத்தை மட்டும் திரும்ப மாற்றி வச்சுட்டு திரும்ப பூஜை பண்ணி எடுத்து காட்டலாம். ஸோ இது எல்லாருமே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃப்ளாட் சிஸ்டம்ல இருந்தாலும் சரி, அப்போ நம்ம வாசல்ல இது கட்டிக்கலாம். ஸோ வீட்டில் எல்லா சகல செல்வங்களும் வர்றதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். தவற விடாம இன்னைக்கு எல்லாரும் செய்யுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்களா, கேட்டிங்களா? மகாலட்சுமி வரத்துக்கான வழிகள் என்ன விஷயத்த சொன்னாங்கன்றதை கவனிச்சிங்களா? அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். பௌர்ணமியில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது, சிறப்புன்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியங்க, நம்மளுக்கெல்லாம் பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் ஆரோக்கியம்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால் தனலக்ஷ்மி வந்தால் எல்லா லக்ஷ்மியும் பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன இருந்தாலுங்க, எங்கள் மேம் சொல்கிற ஒரே மந்திரம் அதுதான். எதுக்குமே பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நேராக வாங்க. இதுலேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்டை வாங்க, நேராக வாங்க. எல்லாத்தையும் குணமாகி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கே எல்லா வழிகளும் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான இடம். தேங்க்யூ.